10 வருஷத்துக்கு முன்னாடியே நீ பறந்துருந்தா ஒன்னேதான் என் மகனு கட்டியிருப்பேண்டியா ராசாத்தி. நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட்ட அந்தலே போட முடியலண்ணே. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். யோ மாமா, யாரை கேட்டு கடை போட்ட நீ? எவன் ஒரு குளத்துல எவன் முள்ளு கம்பி போடுறது பிச்சு வீசுற எல்லாத்தையும். ஏன் நீ ஏதோ அழுகிற வாடை வீசுற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டி, தண்ணியில தாண்டி வீசுது. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நீ தண்ணியில தான் வீசுது. குமாரனே இங்க வாயேன். இத்தனை வருஷமா குளம் ஏலத்துக்கு வராம இருந்துச்சு, இப்ப வந்துருச்சுல. எங்க அண்ணன் ஏலம் எடுத்திருக்காரு. நாங்க மீனுக்கு சோறு விட்டோம், வாய் கழுவி விடுவோம், ஏன் முத்தம் கூட கொஞ்சம். என்னமா உங்க ஒரு குளம் மாதிரி ஹோன்றியா? ஏய், அந்த கோழி கொள்ளாளி உள்ள போடுங்கடா. குடிக்கிற தண்ணியில கோழி குடல் அள்ளி போறல. உங்ககிட்ட என்ன பேச்சு? பேசல வந்து பேசோண்டா. சார், அங்க வேலை பார்த்த ஆளுங்களுக்குலாம் ஆளாளுக்கு 5 கார்டு போட்டு காசு எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன். வாயா. ஹலோ. மத்தியானம் சாப்பாட்டு வந்துடும். சரி சரி. ஏயா உங்க 2 பேர்ல யார் பிரசிடென்ட், யார் கவுன்சிலரு? என்ன மூஞ்ச பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியலையோ? ஏயா அவங்க ஊரே உப்பு தண்ணி, உங்க குளத்தை விட்டா அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப மீனை வளர்க்குறேன், தீனி வைக்கிறேன்னு ஏயா டென்ஷன் பண்றீங்க? சரி சரி, அந்த ஊராங்க உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போனா போகுதுன்னு எஃப்ஐஆர் பண்ண முட்டுறேன். யாரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? யாரு மேல யார் எஃப்ஐஆர் பண்றது? அவங்க எல்லாம் ஒரு ஊரு. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே யாரையும் அரெஸ்ட் பண்ணானே. போன போலீஸ்க்கு அந்த கதில கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதி என்ன ஆகும்னு அந்த ஊராளுக்கு பயம் இருக்குடா. டேய் போலீஸ் பாத்து ஏய், ஜீப்பை கரைக்கு ஏத்துக்கும்பா. நீங்க சும்மா இருங்க, இவங்க எல்லாம் அந்த ஊருக்கு சப்போர்ட். ஏய், ஏத்துக்கடாங்கற வாடா. நாங்களும் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிற ஆளுங்க தான் சார். அந்த ஊருக்காரங்க பண்ணுறது எப்படி? ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, இந்த குளத்து பறிச்சல் ஏதாவது கிளிக் காட்டினாங்க அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஈ காக்கா இருக்காது. ஜீப்பை நல்லா தொடச்சு விட்டு குளிக்க தண்ணி வழி எடுங்க. இன்ஜினுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஜீப்பு ஸ்டார்ட் ஆகாதுல்ல. என்ன பாக்குறீங்க? இந்த வயப்பாடி பேருக்கு கொழுப்பேறி போய் கிடக்கு. இன்னைக்கு தீவனம் வைக்க கூடாதும்பா, அப்புறம் மீனே வளர்க்க கூடாதும்பா, குடிக்கிற தண்ணி லேட்டா இறங்கம்பா, அப்புறம் தண்ணியே இறக்க கூடாதும்பா. ஏன் குளமே என்னதும்பா? அந்த குளத்துக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, ஒரு கெண்டகல்லு கிடக்கும். அது வரைக்கும் எங்க ஊர் எல்ல. இவ்வளவு ஏன் எலெக்ஷன்ல எங்களை யாரும் எய்த்து நின்னதில்ல. அண்ணா போஸ்ட் தான். ஏன் தெரியுமா? இந்த ஊர் எங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. இங்க பாரியா, இந்த ஊரு நாயம் உலக நாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும் அன்னைக்கும் என் ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். பெர்சன்ட் என்ன வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது தனிப்பட்ட விரோதம். ஆனா ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது மாபோக்ரஸி. முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது,
பிடபிள்யூடி இருக்குல்ல அங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன்னா எங்க கொடுத்தாலும் எடுபடாது. மில்லுக்கார கிரிமினல் மைண்டியா எப்படி பாயிண்ட் புடிச்சாரு பாத்தியா? ஆமாங்க சார், அந்த குளத்தை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அதுல கிடக்குற பாசில இருந்து தாமரை வரைக்கும் என் குத்தக. எல்லா சரவும் என்கிட்ட இருக்கு. பார்க்கணுமா? நல்லா போட்ஸானால இருக்கீங்களே. போயிட்டு வா. ஏங்க வந்து சாப்பிடுங்க. ஏயா நீ வந்து சாப்பிடு வா. முதல்ல சாப்பிட்டோம், அப்புறம் நான் வந்து சாப்பிடுறேன். நீ அப்புறம் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், முத சாமி இலையில இருந்து ஒரு வாய் சாப்பிடு. ஐயா சாமி இலை சொத்து சாப்பிடாம போகக்கூடாது. ஒரு வாய், ஒரே ஒரு வாய். எருமை கடை வைக்க போறேன், ரத்தம் குடிக்க போறேன், ரத்தம் குடிக்க போறேன், காலிக்கு வச்சாரிச்சு போடுங்க, புள்ளாரிச்சு போடுங்க. நான் வீடு பார்க்க நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். நிறுத்துங்க மேடம், இவ்வளோ வருஷமா எங்க கிளம்பிட்டீங்க? ஓகே, மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமாக தான் இருக்கேன். ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட என்ன, நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? சொல்லும். எந்த காலத்தில் இருக்க நீ? 10 மாசம் தான். வா, இந்த இடம் வேற செமையா இருக்குல்ல? இன்னைக்கு வாடமா. சரி, என்னைக்குன்னு சொல்லு. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ? மில்லுக்காரன் பிரசிடென்ட் உன்னை கையோட கூட்டு வர சொல்றாங்க. எதுக்கு? எல்லா விளக்கம் மாறும் இங்கே சொன்னா தெரியல. வாடா வாடா. வீட்டில் சொல்லியிருப்பாளோ? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். கையோட கூட்டு வர சொல்றாங்கங்கிற சொல்லிட்டா. இவங்க வயசுல எல்லாம் மாட்டு பொங்கன்னா நம்மலாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோமா? இந்த செட்டு பசங்களாம் இப்படி இருக்காங்க. மேக்க சோளம் கிழக்க மாடு அவுத்து விடணும். அங்கிட்டு ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. கிரவுண்டு பக்கம் பயல இருந்தா கூட்டிட்டு வர சொன்னேன், நீ மட்டும் தரதியா? சரி சரி, கிரீடார சின்ன செட்டு பயல கூட்டு போய் சுத்தம் பண்ணு. மாட்டி உள்ள ரூட்டு கிளியரு. இதாரு வீட்டு பக்கம் போய் அப்படி ராஜலட்சுமி இருப்பா, அப்படி நான் சொன்னேன்னு சொல்லி 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பொங்கல் வசூல் பண்றாங்களா அவங்ககிட்ட கொடு. ஏய் இரு, ரசீத என் பொண்டாட்டி பேர்ல போட சொல்லு. எதுக்கு எச்சரிக்கிற? என் பொண்டாட்டி ராசின்னு ஒண்ணு இருக்கு. ஏய் எடுத்து போய் மாட்டு போட்டுக்க. தண்ணி ஏய் தோற விட்றா. இவ்வளவு சொல்றேன், நம்பாம போற. தாமரை, நான் தூக்கி வளர்த்த புள்ள. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் மில்லு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? எங்கிட்ட வேலைக்கு போக கூடாதுன்ட்டான். பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி விக்குதாமே, உங்க அம்மா சொன்னுச்சு. எங்க? இத்தனூண்டு சோற வச்சு ஒரே ஒரு முனுக்கு கறிய வச்சு 12 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன 12 ரூபாய்க்கு பிரியாணியா? 12 ரூபாயா? அது 112 ரூபாத்த. 12 ரூபா சொன்னதுக்கே 3 நாளா தூங்கல. 112 ரூபான்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவன் இருந்தாலும் கேட்கலாம். இந்தா நிக்கிறானே பாரு, இங்க வாயா. நீ பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தல, தாமரை நம்பவே மாட்டேங்குது. நீ சொல்லியா? ஆமாங்க, 12 ரூபா தான். வந்து இறங்கின உடனே சட்டையை கூட கழட்டல. தாமரை எப்படி இருக்குன்னு தான் கேட்டான்.
சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒண்ணு மண்ணுமா கிடந்துனீங்கன்னா ஆட்டு பொங்கலே வாங்க ஓய்தா ஓய்தா ஆட்டு பொங்கலே வாங்க சரி நான் போகணும் கிளம்புறேன். சரி சரி போயிட்டு வாடா தங்கம். ஓய்தா ஓய்தா ஏ தாமர என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர வீட்ல இருந்து யாரும் இல்லையா? ஆசையா இருந்துச்சு மாமா, அதான் வந்தேன். ஐயோ இவன் வந்துட்டானே. போ இப்படி ஹாய் ஹாய் அத்தியா கச்சுக்கோ பங்களி. என்னது அத்தைக்கு சுக்காவா? காயமுஞ்சாங்கிரிபோ அரே அரே துக்கா பங்களி. என்னது சாயாம்பு சாங்கிரிம்புவா? என்னடா சொல்ற? மலாய் பங்களி மலாய். ஓ ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதுல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன இருந்தாலும் நான் அப்படி உன்கிட்ட பேசின தப்பு தான், சாரின்னு அர்த்தம். ஏய் நீ எங்கடா என்கிட்ட தப்பா நடந்துட்ட? இல்ல பங்களி, என்ன இருந்தாலும் கோட்டை சவுத் கிட்ட வண்டியை மாறிச்சு இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட தப்பு தான் பங்களி. சாரி பங்களி. ஏய் நான் எந்த வண்டியில ஓட்டனே, நீ எந்த வண்டியில மறைச்ச? இல்ல பங்களி, நேத்து நைட்ல தூங்கல பங்களி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட பங்களி. சாரி பங்களி. அப்புறம் ஒப்பந்தன பாரு என்னடா மாமா நீ மாடு பிடிச்சிட்டு வா, நான் போறேன். பங்களி சாரி சாரி பங்களி. உயிர் எடுக்க நம்ம கிட்ட சாரி கேட்க மாதிரி தெரியலையே. ரூட் இது ஓடுதோ.